அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகளை அனைத்து கட்சிகளும் ஆரம்பித்துவிட்டன. தற்போதைய கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. எதிர்க்கட்சி நிலையில் இருந்தாலும் திமுக அரசுக்கு எதிராக பெரிதாக எந்த ஒரு மக்கள் போராட்டங்களும் உருவாகவில்லை. அதே நேரத்தில் மக்களிடம் அரசின் செல்வாக்கும் தொடர்கின்றது. தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கணிப்புகள் திமுகவின் வெற்றியை முன்னறிவிக்கின்றன. எதிர்க்கட்சி நிலைமையில் மேற்கு மண்டலத்தில் உள்ள 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரகசிய கருத்து கணிப்பை நடத்தியுள்ளார். அதில் திமுகவுக்கு எதிரான பரிமாணங்கள் வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. இது கட்சிக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் பதவியை இழந்தாலும் மேற்கு மண்டல பொறுப்பாளராக அவர் தொடர திமுக தலைமை அனுமதி அளித்துள்ளது. முன்பே கரூர் மற்றும் கோவை மாவட்டங்கள் அவரது நேரடி கண்காணிப்பில் இருந்தது. தற்போது திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவரது பொறுப்பில் உள்ளதாக தெரிகிறது. அமைச்சர் பதவியில் இருந்த கடைசி நாளில் கோவையில் இருந்தவர் மே 22 அன்று மீண்டும் மேற்கு மண்டல பொறுப்பாளராக கோவைக்கு திரும்பினார். முதற்கட்டமாக கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 10 தொகுதிகளின் மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகளுடன் மற்றும் மாநில பொறுப்பாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மேற்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைப்புசார் தளத்தில் பலத்த செல்வாக்குடன் செயல்பட்டு வருவதால் அந்த சூழ்நிலையை மதிப்பீடு செய்யும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மேற்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் ரகசிய கருத்து கணிப்புகளை அவர் நடத்தினார். அதில் திமுகவுக்கு சாதகமில்லாத அறிக்கைகள் வந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தொகுதி வாரிய ஆலோசனைகள் நடத்தி சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கிடையிலான வித்தியாசங்களை விளக்கியுள்ளார். மேற்கு மண்டலம் கடந்த காலங்களில் திமுகவுக்கு பெரிதும் சாதகமாக இருந்ததாக வரலாறு இல்லை. எனவே இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செந்தில் பாலாஜி தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். எனினும் கொங்கு பகுதியில் இடம்பெற்ற சமீபத்திய கொலை சம்பவங்கள் திமுகவின் வாய்ப்பு மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். தொழில் நகரங்களில் திமுகவினரின் செயல்பாடுகள் மக்கள் மனதில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு சட்ட ஒழுங்கு சீரழிந்துள்ளதாகவும் பலர் திமுகவை விரும்பவில்லை என்பதையும் ஆதாரமாக கருத்து கணிப்பு ரிப்போர்ட் சுட்டிக்காட்டுகிறது. இந்த ரிப்போர்ட் திமுக தலைமைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இதனால் தலைமைச் செயலாளர் ஸ்டாலினும் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டுள்ளார். ஏன் இப்படி நடந்தது என செந்தில் பாலாஜி கேள்வியுற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட தலைமை ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நிர்வாகி ஆலோசனையில் செந்தில் பாலாஜி கடந்த தோல்விகளுக்கு உட்கட்சி பூசல் முக்கிய காரணம். இம்முறை தனிப்பட்ட ஈகோகளுக்கு இடமில்லை, மக்களுடன் நேரடியாக சந்தித்து பணியாற்ற வேண்டும் என்றார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நகர, ஒன்றிய, பேரூர் மற்றும் பகுதி கழகங்களை விரைவில் பிரிக்க உள்ளது. உங்கள் விருப்பப்படி நிர்வாகிகளை தேர்வு செய்ய முடியாது. புகார்கள் வராமல் செயல்பட வேண்டும். புகார் ஏற்பட்டால் எந்த பதவியில் இருந்தாலும் கட்சி ஒட்டுமொத்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட செயலாளராக இருப்பினும் பணியில் பழக்கமில்லை எனில் கட்சி முழு முயற்சியுடன் செயல்பட போகிறது. தலைமையிலேயே மாற்றங்களை செய்வதில் எந்தவிதமான தயக்கம் இல்லாமல் இவை அனைத்தையும் செந்தில் பாலாஜி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்.